எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஒரு நண்பர் சோகமான ஒரு விஷயந்தான். அவங்க அம்மா போன மாதம் இறந்துட்டாங்க. அவங்க கீழே விழுந்து அடிபட்டுக்கிட்டாங்க. இதனால் ரிப்கேஜ்னு சொல்லக்கூடிய விலா எலும்புகள் உடஞ்சிடுச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஃப்ராக்சர் ஆகி அது உள்ளே இருக்கக்கூடிய லங்ஸ் நுரையீரலையும் பாதிச்சிருச்சு. அந்த நுரையீரலையும் கன்ட்யூஷன் சொல்லக்கூடிய ரத்தக்கட்டுகளை நம்மளால் பார்க்க முடியுது. லங்ஸில் ஓட்டை விழுந்ததுனால இப்போ மூச்சு விடும்போது நம்மளுக்கு மூச்சு திணறல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயுமே அங்கே அந்த காற்றுக்கள் இப்போ எலும்பு டேமேஜ் ஆகி உடஞ்சி நுரையீரலோட டேமேஜ் ஆனதுனால காற்று உள்ளே நிறைய சேர ஆரம்பிச்சிருச்சு. நியூமோதராக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதனால் ஒரு துளையிட்டு காற்றை வெளியேற்றிட்டாங்க. அப்போது எக்ஸ்ரேயில் காற்று வெளியேறின பின்னாடி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சாலுமே அவங்களால ரெக்கவரி ஆக முடியல. தொடர்ந்து மூச்சு திணறல் அதிகமாகி இறந்துட்டாங்க. ஹார்ட் பீட்லாம் குறைஞ்சி இறந்துட்டாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது காற்றை வெளியேற்ற பின்னாலும் ஏன் இறப்பு நேரிட்டது அப்படிங்கிறது. இது ஒரு பெரிய அடிங்க. இப்போ விலா எலும்பில் உடஞ்சி அது நுரையீரலை பாதிக்கும்போது நுரையீரலால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாமல் நுரையீரலுக்குள்ளார நிறைய பாதிப்புகள் ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கும். மேலும் அவங்க இருமும்போது உங்களுக்கு ரத்தம் பார்த்துருக்க முடியும், நிறைய காய்ச்சல் வந்திருக்கும், வயிற்று வலிகள் இருந்திருக்கும். பொதுவாக சின்ன வயசில் வந்தாலே இது ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய கஷ்டம். ஆனால் பெரியவங்களுக்கு ஏற்படும் போது இது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. நியூமோதராக்ஸ்ன்னு சொல்லிட்டு காற்று உள்ள நெஞ்சு பகுதி ஃபுல்லாக காற்று நுரையீரலுக்கும் விலா எலும்புக்கும் இடையில ஃபுல்லாக காற்று போய் சேர்ந்துக்குது. மேலும் கடுமையான வலி ஏற்படக்கூடிய விஷயங்களில் ஒன் ஆஃப் த விஷயம் இந்த விலா எலும்புகள் அடிபடுறது அப்படிங்கிறது. மிக கடுமையான வலி, நீங்கள் அசைஞ்சாலே பயங்கரமாக வலிக்கும். இது பேஷண்ட்டுக்கு மேலும் மேலும் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தும். அவங்க அந்த வலியை தாங்கவே முடியாது. அந்த வலி அதிகமாக இது பிபி அதிகமாகும். ஏற்கனவே இதய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த இதய பிரச்சனையோட தீவிரம் அதிகமாகும். ஏன்னா வலி மட்டுமே இதயத்தை பெருசாக பாதிக்கும். பயமே நம்ம இதயத்தை பாதிக்கும் போது வலி, கடுமையான வலிங்கிறது நல்லாவே இதயத்தை பாதிக்கும். மேலும் இதில் எந்த அளவுக்கு நுரையீரல் மட்டும்தான் டேமேஜ் ஆச்சா இல்லை இதய பகுதியிலையும் டேமேஜ் ஆச்சான்னு நம்மளால சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான உறுப்பு இந்த பக்கம் இருக்கிறது இடது பக்கம் ஸ்ப்ளீன், மண்ணீரல். இதில் ஏதாவது அடிபட்டுச்சாங்கிறது நம்மளுக்கு தெரியாது கீழே விழுந்ததில். ஸோ பல்வேறு காரணங்கள் சேர்ந்துருச்சுங்க. அதனால் நம்மளால் சீக்கிரம் டயக்னோஸ் பண்ண முடியல. பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அவங்க இறந்துருக்கலாம். ரொம்ப சிரமம் இது. இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு பெரிய அடிபடும் போது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது உண்மையிலேயே சிரமம். கண்டுபிடிக்கிறது எல்லாமே சிரமம். அவங்கள கூட்டிகிட்டு போகிறதே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதே கஷ்டம். அப்படிங்கும்போது அவங்க பயங்கர சிரமத்தை அனுபவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பாத்ரூமில், வீட்டில் பெரியவங்க வலிக்கு விழாமல் இருக்கிறதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த கைப்பிடிகள், இப்போ வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடிய இடங்களில் கைப்பிடிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏறுவதற்கு, இறங்குவதற்கு, குளிப்பதற்கு அந்த பக்கம் எல்லாம் கைப்பிடிகள் இருக்கணும். எல்டர்லி ஃப்ரெண்ட்லி பாத்ரூம்னே இதுக்கு பேர். அவங்களுக்கு உண்டான டாய்லெட், அவங்களுக்கு உண்டான பாத்ரூம், குளிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிகள், உட்கார்ந்து குளிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிகள் போன்ற விஷயங்களை நம்ம முடிஞ்சளவு ஏற்படுத்தி தரணும். இந்த மாதிரி பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஊரில் ட்ரை பாத்ரூம், ட்ரை டாய்லெட் கான்செப்டே கிடையாது. எல்லாமே ஈரமாக தான் இருக்கும் எந்நேரமும். அப்போது ஈஸியாக விழுகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. பாத்ரூம் பகுதி மட்டும் இல்லாமல் வீடு எல்லா பக்கமுமே அந்த சேஃப்டி மெஷர்ஸ் முக்கியம். படி ஏறும்போது இறங்கும்போது சேஃப்டியாக இருக்கிறது முக்கியம். இந்த விழிப்புணர்வு கட்டாயம் வீட்டில் பெரியவங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் போய் சேர்ந்தால் தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் கீழே விழுந்தால் வரும் அப்படிங்கிறதும் மற்றவங்களுக்கு தெரியும். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான மருத்துவ தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.